ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவனை தேட நேரமில்லை. முன்காலங்களைப் போல இல்லாமல் இக்காலங்களில் பெரும்பாலான மக்கள் மிகவும் காலதாமதமாகவே காலையில் துயிலெழுகின்றனர். ஏனென்றால் செல்போனோடு இரவு வெகுநேரம் அமர்ந்து விடுவதால் சீக்கிரம் படுக்கைக்கு செல்ல முடிவதில்லை. அநேகருக்கு நன்றாக உண்ண நேரம் உண்டு, நன்றாக உடுத்த நேரம் உண்டு, கடுமையாக உழைக்க நேரம் உண்டு, தொலைக்காட்சி பெட்டிக்கு முன் தாராளமாக அமர நேரம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை தேடவோ நேரமில்லை. சரீர நலன் தொடர்பான எல்லா காரியங்களையும் எப்படியாவது செய்து நிறைவேற்றிட தீவிரமாய் உள்ள அநேகர் கர்த்தரை தேடுகின்ற விஷயத்தை மட்டும் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுகிறார்கள். தேவனை தேடாமலே போவதை விட தேவனுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுத்து தேடாமல் போவது கர்த்தரை அதிக கனவீனப்படுத்தும் செயலாகும். வாழ்க்கையின் எல்லா பிற காரியங்களுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட தேவ கிருபையை தேடுவதற்கான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடாமை ஒரு பெரிய பலவீனமாகும். லோத்துவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும் என்று இயேசு சொன்னார். லோத்துவின் காலத்தில் நடந்தவைகளாக இயேசு குறிப்பிட்டு காட்டியவைகள் துன்மார்க்கர் செயல்களோ கொடிய பாவமான செயல்களோ அல்ல. லோத்துவின் காலத்தில் கொடிய பாவ செயல்கள் நடந்தன. ஆயினும் இயேசு சுட்டி காட்டியவைகள் அவைகளே அல்ல. ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டாடினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள் என்பதாகும். இங்கே சொல்லப்பட்ட செயல்கள் யாவும் வாழ்க்கையில் அவசியமான செயல்பாடுகளே. ஆனால் அவைகளிலேயே மூழ்கி கொண்டிருந்த போதுதான் திடீரென்று அழிவு வந்தது. நடந்த தவறு என்ன? வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட காரியங்களிலேயே மூழ்கி போய் தேவனையும் அவருடைய காரியங்களையும் குறித்து கவலையற்று போனார்கள். தங்களை ஆராய்ந்து பார்க்க தவறி போனார்கள். தேவனுக்கு முன்பாக தங்களை சரிபார்த்து சரி செய்ய கவலையற்று போனார்கள். முடிவு எதிர்பாரா வேளையில் அழிவு. தொழிலை கவனிக்க வேண்டியது தேவைதான். உழைத்து பணமீட்டுவது தேவைதான். குடும்ப காரியங்களில் தீவிரமாயிருப்பது தேவைதான். பிள்ளைகளுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டியது தேவைதான். ஆனால் இவைகளுக்கு நடுவில் தேவ ஐக்கியமும் தேவ சமூகமும் மிக மிக தேவை. அவைகள்தான் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்குகின்றன. ஓடி ஓடி உழைத்து சேர்த்தாலும் தேவ கிருபை இல்லையேல் அவைகளால் பெரிய நன்மைகள் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினாலோ எல்லாவற்றின் மேலும் நன்மையும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் தங்கும். சிந்தனைக்கு: இறை உறவை தேடி நீ ஓடினால் உன் உறவை தேடி மனிதர்கள் ஓடி வருவார்கள். இறை உறவை தேடி நீ ஓடினால் உன் உறவை தேடி மனிதர்கள் ஓடி வருவார்கள்.